கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை தனக்கென்று அவர் பிரித்து எடுக்கிறவராய் காணப்படுகிறார். நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றார். ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை எப்படி மீட்டு கொண்டார் என்று பார்ப்பீர்களானால், வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவர் நம்ம மீட்கலை, விலையேற பெற்ற இரத்தத்தினால் அவர் நம்மை மீட்டு கொண்டார். ஆமென். நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டாரா இல்லையா? ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆனால் அப்படிப்பட்டதான காரியத்தில் இருந்த நம்மளை, உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளே கடந்த நம்மளை, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மளை இயேசு அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். வாசிங்கம்மா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு ஒரு தேவையான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை அதிக பணம் கொடுத்து நீங்கள் வாங்குவீங்கன்னா அந்த பொருளை எப்படி பராமரிப்பீங்க? யோசித்து பாருங்க. அந்த பொருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அந்த பொருளை எப்படியெல்லாம் கவனிப்பீங்க? வீட்டில் உள்ளவங்க சரியாக அதை பராமரிக்கலைன்னா நம்ம சொல்கிற சொல்லே வித்தியாசமாக இருக்குது தானே. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா அந்த பொருளை வாங்குவதற்கு நான் கிரயம் கொடுத்திருக்கிறேன். அந்த பொருளை வாங்குறதுக்கு நான் பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறேன். அப்போ அந்த பொருளுக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா, உங்களை என்னையும் காசு பணத்தில் மீட்கலை, வெள்ளியும் பொண்ணுனால கர்த்தர் மீட்கலை, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால ஆண்டவர் மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே எப்படிங்க இருப்பார்? கரிசனை உள்ளவராய் இருப்பார். நம்ம மேலே அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நம்மளை பாதுகாப்பதில் அவர் உண்மை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். உண்மையாகவே கர்த்தர் நம்மை நேசித்தபடினால் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிமா. எபேசியருக்கு தான நிருபத்தை எடுத்து நீங்க வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். வசனம் என்ன சொல்கிறது? மீட்புக்காக ஆவியானவரை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மளை அவர் முத்திரித்திருக்கிறார். யார் மீட்கப்பட்டார்களோ அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை இருக்கிறது. இப்போ ஒரு ராஜா ஒரு முத்திரை போட்டாருன்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கு யோசித்து பாருங்க. எஸ்தர் ராஜாத்தி புத்தகத்தை வாசிக்கணும். எஸ்தர் புத்தகத்தில் அந்த அகாஸ்வேரு போட்டு சட்டத்தில் அந்த முத்திரை மோதிரத்தினால முத்திரை போட்டால் அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கு. அதே போல தான் யாரெல்லாம் இயேசுவால் மீட்கப்பட்டார்களோ, வசனம் சொல்லுகிறது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என்று சொல்லி, அப்படி இருந்த நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டார். மீட்டு கொண்ட நம்ம மேல ஒரு முத்திரையை கர்த்தர் போட்டிருக்கிறார். இந்த முத்திரை எதுக்கு தெரியுமா? வரக்கூடிய வருகையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரித்து அவர் ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு முத்திரித்திருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா இப்ப பாருங்க, ஆண்டோடைய வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆகாயத்துல இயேசு பூமிக்கு வரமாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வருகை 2 விதமா இருக்கும். 2ஆம் வருகையில தான் இயேசு ஒலிவ மலையில கால் வைப்பார். ஆண்டவருடைய ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரகசிய வருகையில இயேசு மத்திய ஆகாயத்தில் இருப்பார். அவருடையவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படுவார்கள். எப்படி மீட்கப்படுவாங்க? அவர்கள் இருக்கிற இடங்களில், போகிற வழியில் திடீரென்று இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மரித்தவர்களும் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுறது. இயேசு மத்திய ஆகாயத்தில் இருப்பார். எப்படி ஒரு பேப்பரில் மண்ணும் இரும்பும் கலந்ததான ஒரு தூள், அந்த பட்டறை, இரும்பு பட்டறைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த இரும்பு பட்டறையில் நீங்கள் இந்த மண்ணை அள்ளிங்கன்னா மண்ணும் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும்? சின்ன சின்ன இரும்பு துகள்களும் இருக்கும். ஒரு மேக்னெட், காந்தத்தை எடுத்து அதை அப்படி வச்சிங்கன்னா அது என்ன செய்யும்? இரும்பெல்லாம் போய் என்ன செய்யும்? அப்படியே ஒட்டிக்கும். மண் பேப்பரில் இருக்கும். அதே போல தான் நடக்கும்.
இயேசு மத்திய ஆகாயத்தில் இருப்பார். காந்தம்ங்கிறது அவருடைய பிரசன்ஸ். அந்த பிரசன்னத்தினால பரிசுத்த ஆவியானவர் யார் யாரை மீட்கப்பட்டவர்களை முத்திரித்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் எங்கே போவாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இரும்பு துகள் இல்லை, நான் மண்ணாதான் இருக்கிறேன், நான் உலகத்தோடு தான் இருக்கிறேன்னா அவங்க அந்த பூமியில் என்ன பண்ணுவாங்க? தங்கிடுவாங்க. 7 வருஷ அந்த அரசாட்சியில், அந்த அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? இருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலைக்கு உட்படும். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டி சபையை சுத்திகரிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது ஆறுதல் படுத்துவார், பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்க வைக்கிறது தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலையே. அவர் நம்மோடு கூட அனுப்பப்பட்ட ஆவியானவராய் இன்னைக்கு காணப்படுகிறார். பெந்தேகோஸ்தே நாள் என்று வந்த பொழுது அன்னைக்கு ஊற்றப்பட்டதான ஆவியானவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த நாளிலும் அந்த அவருடைய முத்திரை நம்ம மேல இருக்கு. ஸோ இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். சத்தியத்தை அறிஞ்சுக்கோங்க. யார் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க தான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து போக முடியும். ரட்சிப்பு மாத்திரமல்ல, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தாங்க, குழந்தைக்கு அப்படியே கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அந்த ஞானஸ்தானம் அல்ல. வளர்ந்து கர்த்தர் தான் தெய்வம் என்று அறிந்து உணர்ந்து எடுக்கிற, அந்த பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற அந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த பூமியில நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பதற்கு அந்த அந்நிய பாஷை நமக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேர் அதை கேட்கறதே கிடையாது. நான் கேட்டேன் கிடைக்கல, இல்லை, கேட்குற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஸோ மணவாளனை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க நாம் இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ அந்த பரிசுத்தாவின் வல்லமையும் அபிஷேகமும் நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் கர்த்தருக்காய் ஜீவிக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்கம்மா. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. மணவாளன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ போய் என்ன பண்ணுறாரு? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். சபையாகிய மணவாட்டிய ஆண்டவர் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. நம்ம தான் மணவாட்டி சபை. மணவாளன் வரப்போகிறார். பவுல் சொல்லுகிறார், கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நான் நியமித்தபடியினால். ஸோ இந்த நாளிலும் கூட நாம் நியமிக்கப்பட்ட மணவாட்டியாக இருக்கணும். நியமிக்கப்பட்ட மணவாட்டி எப்படி இருப்பாங்க? எப்போ மணவாளன் வருவார் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோடு என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஸோ மணவாளன் வரப்போகிற நாட்கள் சமீபத்தில் இருக்கிறபடினால், இது கடைசி காலத்தமா இருக்கிறபடினால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? ஸோ ஆயத்தம் உள்ளவர்களாக, சபை ஆயத்தம் உள்ளதாக நாம் காணப்பட வேண்டும். ஆமேன். இந்த நாளிலும் கூட இயேசு சொன்னதான ஒரு ஓமையை எடுத்து பார்ப்பீர்களானால், ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருக்கிறாள். அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு என்ன செஞ்சிருச்சு? காணா போயிடுச்சு. காணா போன அவ 9 வெள்ளிக்காசு இருக்குது, போதும், அது போனா போகுது அப்படின்னு அவன் நினைக்கல. என்ன பண்றா? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த ஒரு காசை தேடி கண்டுபிடித்து தன் அயல் வீட்டுக்காரிகளை பார்த்து சொல்றா, இங்க பார்த்துக்கோங்க, ஒரு காசு காணா போனது உண்மைதான், ஆனா இன்னைக்கு அந்த ஒரு காசை என்ன பண்ணிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி என்ன பண்றா? அந்த காசை காமிச்சு சந்தோஷப்படுகிறாளாம். இயேசு ஏன் இந்த ஊமையை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போவாங்களாம். அந்த 10 வெள்ளிக்காசை அந்த மணவாட்டி என்ன செய்யணும்? மணவாளன் வர்ற வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கணும். அப்போ அந்த பெண் என்ன செய்வா? வீட்டில் வேற எங்கேயும் வைக்க மாட்டா. அதை என்ன செய்ய? டாலர் மாதிரி ஒரு இதில் கோத்து தன்னுடைய நெற்றியிலே அவள் பட்டத்தை போல அணிந்து கொள்வாள். அந்த பட்டம் அணிவிக்கப்பட்டதுனால பார்த்த உடனே இவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். மணவாளன் எதுக்கு போயிருக்கிறாருன்னா, அவர் ஒரு ஸ்தலத்தை
யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி ஒரு மணவாளன் கல்யாணம் பண்ணணும்னா மனைவியும் தானும் சேர்ந்து வாழ ஒரு தனி வீட்டை கட்டி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவார், மணவாட்டியை வந்து கல்யாணம் பண்ணுவார். அதனால தான் அதே மாதிரி இயேசுவும் ஃபாலோ பண்ணுறார். ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன், மணவாட்டியை உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ யூத பாரம்பரியத்தின்படி மணவாளன் இந்த ஸ்தலத்தை ஒரு வீட்டை கட்டுறதுக்கு போயிருக்கிறார். அதுக்குள்ள இந்த பெண்ணோட ஒரு காசு காணா போச்சு. அப்ப காணா போன காசை அந்த பொண்ணு தேடாமையே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மணவாட்டி அதை குறித்து அக்கறை இல்லாம இருந்தானா மணவாளன் வரும்போது அந்த காசு இல்லை அப்படிங்கும்போது அந்த மணவாளன் சொல்வாராம், நான் கொடுத்த 10 காசு வெள்ளி காசுகளை உன்னால பத்திரமா வச்சுக்க முடியலன்னா நீ என் குடும்பத்துக்கு வந்து என் குடும்பத்தை எப்படி நீ நல்லா கவனிச்சுக்க முடியும், என் குடும்பத்தில் வந்து நீ எப்படி நல்ல அக்கறை உள்ளவளாக இருக்க முடியும், என் குடும்பத்தை எப்படி நீ பாதுகாத்து பராமரிக்க முடியும், அப்போ என் குடும்பத்திற்கு நீ தகுதி உள்ளவள் அல்ல என்று சொல்லி சில நேரங்களில் திருமண காரியங்களே ரத்து செய்யப்படுமா. அதனால தான் அந்த சகோதரி தேடி கண்டுபிடிக்கிறா, எப்படியாவது விளக்க கொளுத்துறா, வீட்டை பருக்கிறா, அதை கண்டுபிடிக்கிறா, அதை அந்த மணவாளன் கொடுத்துட்டு போனதை நான் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அடுத்து அயல் வீட்டுக்கார்ட்டையும் சொல்கிறா. ஏன்னா மணவாளன் வந்துட்டா அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது சொல்லி கொடுத்துருவாங்கன்ட்டு அவங்கள்ட்டையும் சொல்கிறா, காணா போனது உண்மைதான், கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கன்னு சொல்லி அவள் சந்தோஷப்படுகிறார். இன்னைக்கும் நம்முடைய மணவாளனாக இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையின் மூலமாக, சிலுவையில் தான் சிந்தின இரத்தத்தின் மூலமாக இரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அவர் வருகிற வரைக்கும், அவர் வருகை வரைக்கும் பரிசுத்த ஆவியினால் நாம் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். வசனம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற அனுதினம் என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்க. நேற்று ரட்சிக்கப்பட்டேன், நேற்றைய ரட்சிப்பு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படணும், நாளைக்கு ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ மணவாளன் வரப்போகிறார். ஆமென். அந்த காலகட்டத்தில் இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஒருத்தர் சந்திச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மாராநாதா. என்ன சொல்லுவாங்க, மாராநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார்ங்கிறத எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு வசனம் இருக்கு, பிலிப்பியர் 3:20 வாசிங்களேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கு. அங்கே இருந்து வரப்போகும் இரட்சகரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சபை அதை மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு சுயநலமாக நம்ம வாழக்கூடாது. என் குடும்பம், என்னோடதான வாழ்க்கை, என் கடன் பிரச்சனை, என் பொருளாதாரம், என்னுடையதான பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழாதபடி நம்ம எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம், நாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இந்த பூமியில இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அதை காட்டிலும் மறுமையிலே ஆண்டவரை சந்திப்பதற்காக, பரலோக ராஜ்யத்தில் இடம் பெறுவதற்காக. இந்த பூமியில் உள்ள இருக்கிற வாழ்க்கை 70 வருஷமோ 80 வருஷமோ இல்லை 100 வருஷமோ இங்கே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், நித்திய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நரகமும் ஒரு காரியம் இருக்கு, பரலோகங்கிற ஒரு காரியம் இருக்கு. நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிப்போமானால், ஒரு ஆயத்தமுள்ள ஒரு மனவாட்டியாய் நாம் காணப்படுவோமானால், அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஸோ தேவன் நம்மை நியமித்திருக்கிறார், நாம் ஆயத்தமுள்ள மனவாட்டியாய் நாம் காணப்பட வேண்டும். வாசிங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசர் என்னுடையவர். நாம என்ன சொல்லணுமா, ஆண்டவர் சொல்றாரு நீ என்னுடையவள் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்லணும், என் நேசர் என்னுடையவர். ஆமா, நான் அவருடையவர். என் இயேசு என்னுடையவர், என் இயேசு எனக்கு சொந்தமானவர், அவர் என்னுடைய மணவாளன், நான் அவருக்கு சொந்தமானவள். நான் இந்த பூமிக்கு சொந்தமானவள் அல்ல, இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு சொந்தமானவள் அல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தமானவளாய் நான் காணப்பட வேண்டும். ஸோ இந்த உன்னத பாட்டத்தில் சொல்லப்பட்டது போல நாம் நேசருக்கு சொந்தமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஸோ இந்த நாளிலும் கூட வசனத்தில் சொல்லப்பட்டது போல 7:12 பாசிமா, உன்னத பாட்டு 7:12. அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்குள்ளே போவோம்,
திராட்சைக்கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணுமா? நேசத்தின் உச்சிதத்தை கொடுக்கணும். அதாவது இருக்கிற அன்பிலேயே பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய இருக்கிறதான வாழ்க்கையில இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரையும் நேசிக்கிறோம், அதில் இயேசுவை நேசிக்கிறோம். அப்படி இல்லை, இயேசு தான் தெய்வம். அதே போல மனிதர்கள், நம்ம கொடுக்கப்பட்ட உறவுகள், கணவனோ மனைவியோ பிள்ளையோ உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ எல்லார காட்டிலும் நாம் அதிகமாய் இயேசுவை நேசிக்க பிரயாசப்பட வேண்டும். ஆமென். இந்த நாளில் கூட நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு வார்த்தையில சொல்றது பெருசு இல்லை, அதை வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? செயல்படுத்தி காட்டணும். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டி ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். ஆண்டவரே, என் நேசத்தின் உச்சிதத்தை, என் வாழ்க்கையில் இருக்கிற பெஸ்ட்டை நான் உமக்கு தருவேன் ஆண்டவரே. ஒஸ்ட்டை ஆண்டவருக்கு தரக்கூடாது. பெஸ்ட் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தரணும். உங்ககிட்ட இருக்கிறதுல எது பெஸ்ட்டு அது ஆண்டவர் கொடுங்க. 2 காரியம் வச்சுருப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? மேக்சிமமான ஆட்கள் என்ன நினைப்பாங்க? இதான் நல்லா இருக்குது, இந்த கலர் சூப்பராக இருக்குது, இதை நம்ம வச்சுக்கோ, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி தான் அநேகர் கொடுப்பாங்க. ஆனால் இயேசுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது. ஆமென். இயேசுக்கு எப்படி கொடுக்கணும்? பெஸ்ட்டை கொடுக்கணும். அது காணிக்கையாக இருந்தாலும் பெஸ்ட்டை கொடுக்கணும். ஊழியத்துக்கு தம் பிள்ளைகளை கொடுக்கறதா இருந்தாலும் பெஸ்ட்டை கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தாலும் பெஸ்ட்டை கொடுக்கணும். முதல் அன்பு, அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற காரியங்கள், ஆண்டவரோடு உறவாடுகிற காரியங்கள், இவைகள் நமக்கு தேவையா இருக்கிறது. ஸோ ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அதை குறித்து தான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஒரு மணவாட்டியை குறித்து சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். போதும். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கோதுமை அறுப்பின் நாட்களிலே, ஒரு அறுவடையின் நாட்களிலே ஒரு தூதாயும் அப்படிங்கிற ஒரு கனியை ரூபன் கொண்டு வருகிறான். ரூபனுடைய தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேயாள். லேயாளுக்கு கொண்டு வந்து அந்த கனியை கொடுக்குறான். இதை ராகேல் பார்க்குறான். பார்த்த உடனே அந்த கனி மேலே அவளுக்கு ஒரு ஆசை வருகிறது. உடனே அந்த கனியை என்ன பண்ணுறா? ராகேல் வந்து தன் சகோதரி தானே லேயாள்கிட்ட கேட்குறாள். அந்த கனியை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தூதாயும் கனி அது ஒரு வாசனை நிறைந்ததான ஒரு கனி. கனி நம்மகிட்ட இருக்கிறத மறைச்சி வைக்கவே முடியாது, அப்படி தானே? பலாப்பழத்தை மறைச்சி வைக்க முடியுமா? வீட்டில் வாசனை என்ன செய்யும்? வாசல் வரைக்கும் அடிக்கும். அதே மாதிரி இந்த தூதாயும் கனி ஒரு வாசனை நிறைந்ததான ஒரு கனி. அடுத்து ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த தூதாயும் கனியை சாப்பிட்டா கற்பம் தரிக்காதவர்களும் கற்பம் தரிப்பார்கள்ங்கிறதான ஒரு நம்பிக்கை அந்த காலகட்டத்தில் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த கனி சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு மயக்கத்தை, ஒரு சிற்றின்பத்தை, ஒரு மயக்க உணர்வை கொடுக்குமா. அதனால அநேகர் என்ன பண்ணுவாங்களாம்? அதை விரும்பி சாப்பிடுவாங்களாம். அப்படிப்பட்ட கனியை ரூபன் கொண்டு வந்து தன் தாயிட்ட கொடுக்குறான். லேயாளோட கையிலிருந்து ராகேல் கேட்குறா, எனக்கு அந்த கனியை கொடுக்குறியா கேட்குறா. ஏன் ராகேல் கேட்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 30ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிமா. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். லேயாள் 4 பிள்ளைய வரிசையா பெத்துட்டான். இவளுக்கு பிள்ளை இல்லை. உடனே யாக்கோப ஒரு உழுக்குறா. அவன் 4 பெத்துட்டாலே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளைய தாங்க, நீங்க தள்ளனா நான் செத்துருவேன். நிறைய பெண்கள் அப்படிதான் மிரட்டுறது. ஒன்று வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன், எனக்கு பிடிக்கலையா இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க, நான் 4 துணிமணி எடுத்து வைப்பேன், வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன், இல்லை நான் செத்து போயிடுவேன். இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ராகேல் அப்படிதான் சொல்றா, மிரட்டுறா. நீ பிள்ளைய கொடுக்குறியா இல்லை நான் செத்து போயிடவா? நீ எனக்கு பிள்ளைய கொடுக்கணும். யாக்கோபுக்கே கோபம் வந்துட்டு, நான் தேவனா? நான் என்ன கடவுளா? நானும் அவனுக்கு பிள்ளை இது பண்ண முடியும்? ஆண்டவர் அல்லவா உன் கற்பத்தை அடைச்சிக்கிறார், நீ அவரை நோக்கி பாரு அப்படின்னு யாக்கோபு சொல்லிட்டார். ஓகே, உடனே ஆண்டவர் அவ தேடவும் இல்லை. அப்போதான் இந்த கனி பிரச்சனை வருது. இப்போ இந்த தூதாயம் கனியை பார்த்தோன்னே, சரி இந்த கனியை சாப்பிட்டாவது எனக்கு ஒரு பிள்ளை உண்டாகாதா? இந்த கனியை சாப்பிட்டா கற்பம் தரிக்க மாட்டேனா? அதுக்காக இந்த கனியை வாங்குவோம் தான் லேயாள்கிட்ட அவன் என்ன பண்ணுறா?
கேட்டு வாங்குறான். இப்போ அடுத்த நம்பிக்கை யார் மேல வருது? கணவன் மேல அவர் நம்பிக்கை இருந்துச்சு. ரெண்டாவது கனியின் மேல நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் மேல நம்பிக்கை என்ன செய்யல, வரவே இல்லை. உடனே கனியை என்ன பண்றா, லேயால் என்ன செய்றா, நான் கொடுக்கும்போது அவ யோசிக்கிறா, என் புருஷனை நீ எடுத்துக்கொண்ட, அது எடுத்துக்கொண்டது பத்தாதுன்னு இப்போ என்கிட்ட இருக்கிற பழத்தை வேற நீ கேட்குறியா அப்படின்னு கேட்டவுடனே சொல்கிறா, உனக்கு புருஷன் தானே வேணும், போ இன்னைக்கு யாக்கோபு வருவார், வெளியில் போயிட்டு வந்தோடனே உன் கூடாரத்தை கலைச்சிட்டு போ, இன்னைக்கு அவர் வந்து உனக்கு கணவராக இருக்கட்டும், கனியை எனக்கு கொடுத்துரு, எனக்கு கணவனை விட கனிதான் முக்கியம்னு என்ன பண்ணுறா, கனி அவ என்ன பண்ணுறா, வாங்கி புசித்து கொள்ளுகிறாள். ஆனால் அந்த கனியினால் அவள் என்ன பண்ணல, கற்பம் தரிக்கலை. அந்த அதிகாரம் லாஸ்ட்ல வரும்பொழுதுதான் அவள் கற்பம் தரிக்கும்படி தேவன் ராகேலை நினைத்தருளினார். அப்போ நான் ராகேல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கர்த்தரை தேட ஆரம்பிச்சதுனால தான் அவளுடைய கற்பத்தை கர்த்தர் திறக்க ஆரம்பிச்சார். தரிசனம் உள்ள யோசேப்பை தேவன் கொடுத்த ஆரம்பித்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கனிக்காக கணவனையே என்ன பண்ணிட்டா, விட்டு கொடுத்துட்டான். இப்போ யாக்கோபு வயல்வெளிக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு. வந்த உடனே லேயால் என்ன பண்ணுறா, மறிச்சு எங்கே போறீங்க, ராகேல் கூடாரத்துக்கா போறீங்க? நோ நோ நோ, பழத்தினால உங்களை மீட்டு கொண்டுட்டேன், நீங்கள் என்ன செய்யணும், என் கூடாரத்துக்கு தான் வரணும்னு என்ன பண்ணுறா, லேயால் தன்னுடைய கூடாரத்துக்கு அவனை அழைச்சிட்டு போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கணவனுக்காக மணவாளனுக்காக கனிக்கை விட்டு கொடுத்தாள் யாரு, லேயால். எனக்கு மணவாளன் தான் முக்கியம், கனி எனக்கு முக்கியம் இல்லை, இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு முக்கியம் இல்லை, கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை தரக்கூடிய சிற்றின்பமாகிய இந்த தூதாயும் கனி எனக்கு முக்கியம் இல்லை. அன்பில் வைராக்கியம் உள்ள மணவாட்டியாக கணவனுடைய அன்புக்காக அவ ஏங்கி நின்றதுனால எனக்கு மணவாளன் தான் வேணும், தூதாயும் கனி வேண்டான்னு லேயால் முடிவெடுத்தாள். ஆனால் ராகேல் அப்படி இல்லை, என் கணவன் எப்பயுமே என் கூட தான் இருக்கிறார், இருந்து அவர் கூட போர் அடிச்சிச்சா என்னன்னு தெரியல, கணவனை விட எனக்கு கனித்தான் வேணும்னு சொல்லி என்ன பண்றா, கனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆமேன். மணவாளன் இயேசு வரப்போகிறார். நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்க. சிற்றின்பத்துக்காக மணவாளனை தவிர்த்ததான மணவாட்டி ராகேல். இயேசுவுக்காக மணவாளனுக்காக எதையும் இழக்க தயாராய் நின்றவள் தான் லேயாள். நாம் லேயாளை போல இருக்கிறோமா, ராகேலை போல இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய சிற்றின்பங்கள், கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்கள், அதற்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக அதற்காக இயேசுவை விட்டுவிடக்கூடியதான மனப்பக்குவம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக அவன் என்ன பண்ணா, இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். அவனுக்கு இயேசுவை விட 30 வெள்ளிக்காசு பெருசா இருந்துச்சு. இந்த உலக காரியங்கள் இன்னைக்கு நமக்கு பெருசா இருக்குதா? யோசித்து பாருங்க. உலகத்துல மதி மயக்குகிற குடிவெறியின் காரியங்களா இருக்கலாம், இல்ல ரகசிய பாவங்களா இருக்கலாம், இல்ல சிற்றின்ப காரியங்களா இருக்கலாம். அதை விட இயேசு நமக்கு பெரியவரா இருக்கிறார். ஆமேன். அந்த சிற்றின்பத்துக்காக ஒரு நாள் இயேசுவை விட்டுடக்கூடாது. 3 மணி நேர சினிமாவுக்காக இயேசுவை விட்டுறக்கூடாது. சினிமா முக்கியமா, இயேசு முக்கியமான்னு பார்த்தா யோசித்து பாருங்க. இயேசு வரார், இயேசு எப்போ வருவான்னு தெரியாது. வசனம் சொல்லுது, 2 பேர் திரிகைகளை திரிச்சிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க. வயலுக்கு 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் காணாம போயிட்டாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அடுத்து 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருந்தாங்களாம், ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்களாம். 3 வித காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, 2 பேர் அந்த படுக்கையில் இருக்கிற காலம் ராக்காலம், திரிகை திரிக்கிற காலம் ஒரு சாயங்கால நேரத்தில் தான் பெண்கள் என்ன செய்வாங்க, அப்படிப்பட்ட வேலைகளை செய்வார்கள். இப்போ திரிகை திரிக்கிறதெல்லாம் இல்லை, பொதுவாக அப்படிப்பட்ட வேலைக்காக நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். வயலுக்கு 2 பேர் போகிறது காலை நேரம். அப்போ ஒரு தேசத்துக்கு அது ராத்திரி நேரம், ஒரு தேசத்துக்கு அது சாயங்கால நேரம், ஒரு தேசத்துக்கு அது காலை நேரம், ஒரு தேசத்துக்கு அது மதிய நேரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சத்தியத்தை? ஸோ இயேசு நைட்டு தான் வருவார், நடுராவில வருவார் அப்படின்னு இல்லை, பகல்ல வருவார், எப்போ வேணாலும் வருவார். இன்னைக்கு எனக்கு பகலாக இருக்கு, அமெரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு நைட் நேரமாக இருக்கும். இயேசு இப்போ வந்தார், அது பகல், அவங்களுக்கு நைட்டில் வந்தால் அது இரவு நேரத்தில் இயேசு வருகிறார். ஸோ இயேசு எந்த நாட்டில் எந்த நேரத்தில் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் எப்போ வந்தாலும் நாம் எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இயேசு வேண்டான்னு சொல்லி சினிமா தேட்டருக்குள்ளே உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருந்தோன்னா, அப்போ இயேசு வந்தாருன்னா வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? யோசித்து பாருங்க. ஒரு நாள் சிற்றின்பத்துக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய சுதந்திரத்தை விற்றுப்பட்டவன் தான் யாரு? ஏசா.
ஒருவேளை சாப்பாட்டுக்காக சிவப்பு கூழுக்கு ஆசைப்பட்டு இந்த காரியம் எனக்கு வேண்டாம், இந்த சேஷ்ட புத்திர பாகம் வேண்டாம், நீயே வச்சுக்கொண்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக சுதந்திரத்தை தள்ளி வைத்தவன் வேண்டாம் என்று சொன்னவன் தான் ஏசா. வசனம் சொல்லுகிறது எபிரேயர் புத்தகத்துல, பின்னாடி கெஞ்சி கேட்டும் அவனுக்கு கொடுக்கப்படவே இல்லையா. அழுது கேட்டும் அந்த சுதந்திரம், அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு தரப்படவே இல்லைதான். ஆண்டோடைய வருகையும் அப்படிதான். ஆண்டோடைய வருகையில முதல் பலன்களாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபையில இருக்கிற எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனா எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னா அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தால்தான் முதல் பலனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில அந்த சிற்றின்ப மோகத்துக்காக ஒரு நாள் இயேசு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. நல்லா யோசித்து பாருங்க. இந்த ராகேலுக்காக இந்த யாக்கோபு எவ்வளவு கஷ்டப்பட்டார். முதல் லேயால பார்க்கறதுக்கு முன்னாடி ராகேலை பார்த்ததுனால தான் ராகேலை திருமணம் செய்யணுங்கிற ஆசை அவருக்கு வந்துருச்சு. ஓகே, ராகேலை அவருக்கு பிடிச்சி போச்சு. அப்போ யாக்கோபு சொல்ற, நீ சும்மா வேலை செய்ய வேணா, 7 வருஷம் வேலை செய், என் மகளை உனக்கு கொடுக்குறேன். ராகேலை இவர் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஆசைப்படுறாரு, தெரிஞ்சு போச்சு. சரி, 7 வருஷம் ராகேலுக்காக யாக்கோபு வேலை பார்க்குறாரு. 7 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ நைட்டு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும்போது என்ன பண்ணிட்டார் யாக்கோபு, லாபான் என்ன பண்ணிட்டாரு, பெண்ணை மாற்றி கொடுத்துட்டார். காலையில் பார்த்தா அது வேற பெண்ணாக போயிடுச்சு. திரும்ப என்னான்னு சொல்லி மாமனார்ட்ட கேட்கும்போது, பெரியவள் இருக்கும்போது சின்னவளை கொடுப்பது இவிடத்து வழக்கம் இல்லை, நீ திரும்ப 7 வருஷம் வேலை பாரு, அவளை கண்டிப்பாக உனக்கு தருவேன், ஆனால் ஒரு 7 நாள் மாத்திரம் இவ கூட வாழு. அது நியாயம். அந்த காலகட்டத்தின்படி சட்ட ரீதியின்படி அந்த கட்டின மனைவியோட 7 நாள் கண்டிப்பாக வாழ்ந்து தான் ஆகணும். அதே போல் லேயாலோட 7 நாள் தான் வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகேலையும் திருப்பி கட்டிக்கிட்டார். அப்புறம் லேயாளுக்காகவும் ராகேலுக்காகவும் என்ன பண்ணார், வாழ்ந்தார். ஆக மொத்தம் ராகேலுக்காக மாத்திரம் 14 வருஷம் யாக்கோபு என்ன பண்ணிருக்கிறாரு, லாபான்ட்ட வேலை பார்த்துருக்கிறார். இத்தனை வருஷம் காத்திருந்து, இத்தனை வருஷம் 10 முறை மாத்திரம் தான் சம்பளம் மாற்றப்பட்டு யாக்கோபு லாபான்கிட்ட ஒரு அடிமையை போல வேலை பார்த்ததான, அப்படி மீட்டு எடுத்ததான அந்த ராகேல் செஞ்சது சரியா? யோசித்து பாருங்க. கனியா கணவனா? ஆனால் ராகேல் அந்த உண்மையான அன்பு அவளுக்குள்ள இருந்தா கனியை விட என் கணவன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருப்பா. ஆனால் அவள் கனிக்காக தன்னுடைய மணவாளனை விட்டு கொடுத்து விட்டாள். அன்பில் குறைபாடு உள்ள ஒரு மணவாட்டி, சிற்றின்பத்துக்காக மணவாளனை விட்டு கொடுத்த மணவாட்டி. ஆனால் லேயாள் அப்படி இல்லை, அன்புக்காக ஏங்கி நிற்கிறான். என் புருஷன் என்னை நேசிக்க மாட்டாரா, என் புருஷன் என்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரா, என் புருஷன் என் கூட வாழ மாட்டாரா, என் கூடாரத்துக்குள்ள இருக்க மாட்டாரா, என்னை விசாரிக்க மாட்டாரா? இன்னைக்கு அநேக பெண்களுடைய ஏக்கமும் அதுதான் இருக்கு. கணவன்மார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, கணவர் என்னை விசாரிக்கணும், கணவர் என் கூட டைம் எடுத்து உட்காந்து பேசணும், கணவர் எனக்கு உனக்கு என்ன வேணும்னு என்ன பண்ணணும், கேட்கணும். உடம்பு சரியில்லாதப்ப கணவர் என்ன செய்யணும், விசாரிக்கணும். இது அநேக பெண்களுடைய கோரிக்கையா இருக்கு. இன்னைக்கு ஆண்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். சபைக்கு எப்படி ஆண்டவர் அன்பு கூர்ந்தாரோ, மணவாளன் அவர், சபை மணவாட்டி, தூய்மையான அன்பை ஆண்டவர் சபையின் மேல வச்சிருக்கிறார், சபையை நேசிக்கிறார். அதே போல ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு கணவன்மார்களும் தன் மனைவியை நேசிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இந்த மணவாளன் எவ்வளவோ நேசிச்சார். ஆனா லேயாள் கணவனுடைய அன்பை எதிர்பார்க்கிறான். கடைசியில கனியினால மணவாளனை கவர்ந்து கொண்டவளாய் அவள் காணப்பட்டாள். இந்த நாளிலும் கூட சிற்றின்பத்திற்காக மணவாளனை விட்டு கொடுக்கிறவளாய் அவள் காணப்பட்டாள். வாசிங்க லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். சிற்றின்பங்களினால் நெருக்கப்பட்டு, எதனால? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனம் விதைக்கப்பட்டதான இடம், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டா வசனம் 100க்கு 100 பலன் கொடுக்கும். இது எங்க விதைக்கப்பட்டிருக்கு? முள்ளுள்ள இடங்களிலே. கேட்டவர்கள் அப்படியா ஏற்றுக்கொண்டார்கள். முள்ளுள்ள இடங்கள். ஐஸ்வர்யம் அவங்களை நெருக்குது, சிற்றின்பங்கள் நெருக்குது, கவலைகள் நெருக்கிறதுனால அவர்கள் பலன் கொடாமல் போனார்களாம். இன்னைக்கும் இந்த வசனத்தை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக அது 100க்கு 100 பலன் கொடுக்கணும். எப்பயுமே 30-60லாம் ஜெபம் பண்ணாதீங்க. வசனம் ஏன் அப்படி சொல்லுதுன்னா, நீங்க எவ்வளவு கிரகித்து கொள்றீங்களோ அவ்வளவுதான் பலன் கொடுக்க முடியும். 30ங்கிறது ஜஸ்ட் பாஸ், அந்த மார்க்கை நம்ம ஏத்துக்குவோமா? 60ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க், 100ங்கிறது சென்டம்.
நம்முடைய வாழ்க்கையில 100க்கு 100 கர்த்தருக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். முள்ளுகளில் நெருக்கப்படுகிற அனுபவங்களோ சிற்றின்பத்திற்காக ஒரு நாளும் இயேசுவை விட்டு கொடுக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காய் மனரம்யமா வாழணும். ஒரு சினிமா மோகத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதான நம்ம இந்த சின்ன சின்ன காரியத்துல கூட ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளை என்ன கனம் பண்ணுதா, இல்ல இந்த சிற்றின்பத்தை கனம் பண்ணுதா, என் பிள்ளை என் மேல ஆசை வச்சிருக்கா, இல்லை அழிந்து போகிற இந்த காரியத்தில் ஆசை வச்சிருக்கா அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இல்லை, இந்த உலகத்தை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற மனுஷனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா சிற்றின்பங்களை காட்டிலும் நான் இயேசுவை அதிகமாய் நேசிப்பேன். எதற்காகவும் என் மனவாளனை விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த மனுஷனுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த காரியத்திற்காகவும் இயேசுவை நான் விடுவதில்லை. ஆமேன். ஒரு பாட்டு பாடுவாங்க தெரியுமா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடவே மாட்டேன். ஆமேன். ஒரு நாளும் நம்முடைய இயேசுவை விட்டுடக்கூடாது. அடுத்து ஒரு மனவாட்டியை குறித்து சொல்ல விரும்புகிற வாசிங்க 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணத்தை தப்புவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். இங்க ஒரு மனவாட்டியை பார்க்கிறோம். இவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீகாள். தாவீதை மிகவும் நேசித்து திருமணம் செய்து கொண்டவள். தாவீதும் அவளை நேசித்தான். சவுலுடைய இளைய குமாரத்தி. இப்பொழுது சவுல் ஒரு அசுத்த ஆவினால் பீடிக்கப்பட்டபடியினால் அவன் என்ன செய்கிறான், தாவீதை ஈட்டினால் குத்த முயற்சிக்கிறான். தாவீது தப்பித்து விடுகிறார். இந்த சூழ்நிலையில மீகாளுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது, உங்க அப்பா சவுல் தாவீதை கொலை செய்ய விரும்புகிறார், கொலை செய்ய போறார் அப்படின்னு செய்தியை கேள்விப்பட்ட உடனே இவன் தாவீதை ரொம்ப நேசிக்கிறான். நேசிச்சதுனால அவன் என்ன பண்றா, இல்ல எங்க அப்பா என் கணவரை கொன்னுடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, தாவீதை கூப்பிட்டு சொல்றா, எங்க அப்பா உங்களை கொல்ல நினைக்கிறாரு, இங்க இருக்காதீங்க, நீங்க தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லி ஜன்னல் வழியாய் அவனை இறக்கி விட்டால் அவன் தப்பி ஓடி போனான். இப்ப கட்டில் மேல என்ன பண்றா, ஒரு உருவ பொம்மை மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு வச்சு ஒரு வெள்ளாட்டு மயிரையும் வச்சு என்ன பண்றா வச்சிருக்கிறான். சவுல் அனுப்பி விடுகிறார் தாவீதை கூட்டிட்டு வர சொல்லி. அவ சொல்றா வியாதியா இருக்கிறார் அப்படின்றாரு. உடனே சவுலுக்கு கோபம் வருது, வியாதியா இருக்கிறாரா, கட்டிலோட தூக்கிட்டு வாப்பா அப்படின்றாங்க. இப்ப கட்டிலோட தூக்க சேவகர்கள் வரும்போது திறந்து பார்க்குறாங்க, அங்க யாரும் இல்லை. உடனே சவுலுக்கு கோபம் வருது, நீ எப்படி செஞ்ச? 17 வாசிமா. அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். சவுல் கேட்கிறார், அதுக்கு மீகாள் என்ன பதில் சொல்றா, என்னை போக விடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும். தாவீது அப்படி சொன்னாரா? யோசித்து பாருங்க. என்னை போக விடு, நீ என்னை போக விடல நான் உன்னை கொன்னுடுவேன், உங்க அப்பா என்னை கொல்ல வகை தேடிட்டு இருக்கிறாரு, நீ என்னை போக விட மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாரா? இல்லை, இவ தான் இறக்கி விட்டா. ஆனா சவுல்கிட்ட பொய்யா சொல்றான். ஏன்னா சவுல் இவளை விரோதிச்சிடக்கூடாது, பகைச்சிடக்கூடாதுன்னு இவ என்ன பண்றா, சவுல்கிட்ட தான் மேல தப்பில்லாதபடி அவ சொல்றா. மீகாள் செஞ்சது தப்பா கரெக்டா? ஒரு நல்ல மனவாட்டி என்ன செய்யணும், எங்க அப்பா உங்களை கொல்ல வகை தேடுறாருங்க, நீங்க தப்பிச்சு போங்க, ஆனா உங்களை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது, நானும் உங்களோட வரேன், உங்க உபத்திரவங்கள், உங்க பாடுகள், உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டங்கள் எல்லாத்துலேயும் நான் உங்க கூட இருப்பேன், உங்க கண்ணீரில் உங்க கூட இருப்பேன், உங்க பிரச்சனையில் உங்க கூட இருப்பேன், எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன்னு சொல்லி தாவீதோட மீகாலும் புறப்பட்டு போயிருந்தானா அவன் நல்ல மனவாட்டி. உண்மைதானே? புருஷனுடைய கஷ்டத்தை புரிஞ்சு மனைவி என்ன செஞ்சணும், நடந்துக்கணும். புருஷன் கஷ்டப்படுகிறதான காசை விரயமாக்க கூடாது, ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது. தனக்கு என்ன தகுதியோ அதை தான் வாங்கணும், தன்னால் என்ன வாங்க முடியுமோ அதை தான் வாங்கணும். இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லா பொருளையும் வாங்கி வீட்டில் வச்சு புருஷன் என்ன பண்ணக்கூடாது, கடங்காரனாக்க கூடாது. இன்னைக்கு ஒரு சில மனவாட்டி அப்படிதான் இருக்கிறாங்க. மனம் திரும்பணும், அப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம புருஷன்மார்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆமே. அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஆரோக்கியமான காரியங்களையும் நம்ம செய்து முடிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமேன். கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், செய்யணும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸோ மனவாட்டி சுகபோகத்துக்காக என் சுதந்திரத்தை என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. இவ சுகபோக வாழ்க்கைக்காக, அரண்மனை வாழ்க்கைக்காக இவ யாரு,
சவுலுடைய குமாரத்தி ஒரு பிரின்சஸ், ஒரு இளவரசி, அரண்மனையில வாழ்ந்தவள். இவளுக்குன்னு அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அநேக தாதிமார்கள் இருக்கிறாங்க, கைத்தட்டி கூப்பிட்டா வேலை செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. தாவீது கூட நான் போய் குகையில வாழ்றதா, தாவீது கூட நான் போய் காட்டுல வாழ்றதா, என்னால வாழ முடியுமா? என்னால வாழ முடியாது. நோ நோ, என்னால வாழ முடியாது. மீகால் முடிவெடுக்கிறா, இல்ல தாவீதே நீ இறங்கி போ, நீ உன் உயிரை காக்க தப்பிச்சு போ, நான் என் தகப்பன் வீட்டுல இருக்கிறேன். சுகபோக வாழ்க்கைக்காக தன்னுடைய கணவனை விட்டு விட்ட ஒரு மணவாட்டி, தன்னுடைய மணவாளனை விட்டு கொடுத்த மணவாட்டி, சுகபோகத்துக்காக, ஆடம்பரத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக இயேசுவை விட்டு விட்ட ஒரு மணவாட்டியாக இன்னைக்கு திருச்சபை காணப்படக்கூடாது. ஆமென். எந்த காரியத்துக்காகவும் இயேசுவை இழந்துடக்கூடாது. இயேசுவுக்காக எதையும் இழக்கலாம். ஆனா இயேசுவை நாம் இழந்து போவோமானால் பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்து போயிடுவோம். நம்ம மனவாளனை ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாது. இந்த சுகபோகத்துக்காக, இந்த ஐஸ்வர்யத்துக்காக, எந்த காரியத்துக்காகவும் இயேசுவை விட்டுறக்கூடாது. அவ எதுவுமே இல்லாதப்ப ஆண்டவர்கிட்ட நெருங்கி வருவாங்க, அப்படி சமூகத்துல விழுந்து கிடப்பாங்க. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க அன்பு எப்படி இருக்கு? ஆண்டவரோட உங்க அன்பு எப்படி இருக்கு? ஆண்டவரோட உங்க உறவு எப்படி இருக்கு? சற்று யோசித்து பாருங்க. சுகபோகத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக ஒரு நாளும் இயேசுவை விட்டுவிடக்கூடாது. ஆமென். இந்த மணவாட்டி, இந்த மீகால் ஆடம்பர வாழ்க்கைக்காக, அரண்மனைக்காக தாவீதை விட்டுட்டான். கிட்டத்தட்ட 7 வருஷம் சொல்றாங்கங்க. தாவீது திரும்ப ராஜாவாகும்போது, யூதாவுக்கு ராஜாவாகும்போது 30 வயசு. கிட்டத்தட்ட 7 வருஷம் காட்டுல தான் ராஜா தாவீது என்ன பண்ணாராம், வாழ்ந்தாராம். அப்ப அதுக்கப்புறம் நிறைய மனைவிமார்களை மீகாலை விட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, திருமணம் செஞ்சாரு, வாழ்ந்தாரு, போனார். அப்புறம் மீகாலை திரும்ப மீட்டு கொண்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரும்போது அப்சலோமுக்கு பயந்து திரும்பவும் தாவீது ஒலிவ மலைக்கு வெறும் காலோட அவர் நடக்கிறார். முகத்தை மூடிக்கொண்டு அப்சலோமுக்கு பயந்து திரும்பவும் அவர் போறார். திரும்பவும் அவர் மலைகள்ல, காடுகளை வாழ்றதுக்காக அவர் போகும்போது அவர் கூட போனது யார் தெரியுமா? வந்த வழி சரியில்லாம இருக்கலாம், ஆனா தாவீது கூட கடைசி வரைக்கும் இருந்த பத்சேபாள். அவள் கூட போனா, தாவீது கூட போனா. அவ அரண்மனையில இல்ல, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படல. அந்த தாவீதோடு அந்த இன்னல்கள்ல, துயரங்கள்ல, உபத்திரவங்கள்ல, போராட்டத்துல கடைசி வரைக்கும் அவ கூட இருந்ததுனாலதான் 2 ராஜாக்களை வாசிக்கும் போது தன் குமாரனாகிய சாலமோனை ராஜாவாக்க தாவீதிடத்தில் பரிந்து பேசுகிறவளாய் காணப்பட்டாள். அதே போல அவள் பெற்றெடுத்த குமாரன் சாலமோன் தான் தாவீதின் வம்சத்திலே அடுத்த ராஜாவாய் மாறுகிறார். ஆமென். நீங்கள் ஆண்டவருக்காக, நீங்கள் உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டத்துல ஆண்டவருக்காக வைராக்கியமா நீங்க வாழ்வீங்கன்னா உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடாத பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஒருவேளை இம்மையில எதுவுமே கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. மறுமையில பரலோக ராஜ்யத்தை, நித்திய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன் வாழும்போது சம்பிரமமா வாழ்ந்தான், நினைச்சதெல்லாம் சாப்பிட்டான், ஃப்ரெண்ட்ஸோட குடித்து வெறித்து இருந்தான். வாசல்ல ஒருத்தர் இருந்தான், லாசரு இருந்தான், வியாதிப்பட்டு இருந்தான், சாப்பிட ஒண்ணும் இல்ல. 2 பேரும் ஒரே நாள்ல மரிச்சாங்க. ஐஸ்வர்யவான ஆடம்பரமா அடக்கம் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கோம் தானே, ஒரு பணக்காரன் செத்து போனா எப்படிலாம் அடக்கம் பண்ணுவாங்க. லாசருவை எடுத்து போடக்கூட ஆள் இல்லாம அடக்கம் பண்ணினாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, லாசரு ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டு கொண்டிருந்தான். இந்த ஐஸ்வர்யவானோ நரகத்திலே ஆக்கினைக்குள்ளதாக தீர்க்கப்பட்டான். இந்த உலகத்துல எப்படி வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல. நான் ஏழை வீட்டில் இருக்கிறேனா, நான் குடிசை வீட்டில் இருக்கிறேனா, நான் பெரிய வீட்டில் இருக்கிறேனா, நான் காரில் இருக்கிறேனா, சைக்கிளில் போகிறேனா, அதெல்லாம் விட எது தெரியுமா முக்கியம்? ஆண்டவருக்காய் வாழுகிற வாழ்க்கை. ஆமென். ஆண்டவருக்காய் வாழுகிற வாழ்க்கை சரியா இருக்குமானால் அந்த நித்திய சாம்ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவரோடு நாம் போஜனம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஏழையோ பணக்காரனோ, படிச்சவங்களோ படிக்கலையோ, ஆண்டவருக்காய் உண்மையாய் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுகபோகத்துக்காக இயேசுவை ஒரு நாளும் விட்டுடாதீங்க. அழிந்து போற ஐஸ்வர்யத்துக்காக இயேசுவை எங்கேயும் விட்டு கொடுத்துடாதீங்க. யாருக்கு முன்னாடி இயேசுவை விலை பேசிடாதீங்க. கர்த்தருக்காய் உண்மையாய் வாழ்ந்து பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தது உண்மையானால் அதன் மீது நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. சுகபோகத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்க கர்த்தர் கிருபை செய்வாராக.
ஆண்டவருக்காக தன் குடும்பத்தை இழந்தவர்கள் உண்டு. ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணித்தவர்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம என்ன இழந்துக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில சுகபோகத்திற்காக அல்ல, தேவனுக்காக வாழ உதவி செய்வாராக. இன்னொரு வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். மூன்றாவது ஒரு மணவாட்டி. இவ யார் தெரியுமா? சோம்பலின் மணவாட்டி. இவ என்ன செய்றா? ஆயத்தமாகி காலெல்லாம் கழுவிட்டு என்ன செய்றா? பெட்ல படுத்துட்டான். மணவாளன் வர்றார், கதவை தட்டுறார். கதவை தட்டும் பொழுது இவ என்ன சொல்றா? நான் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. அடுத்து வாசிமா. என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. போதுமா? நான் எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன், நான் செட்டில் ஆயிட்டேன், நான் படுக்கையில ஏறிட்டேன், நான் காலை கழுவிட்டேன். இப்போ என் நேசர் கதவை திறக்கிறாரு, நான் போய் திறக்க மாட்டேன். திறந்தா என்ன செய்யணும்? திரும்ப எல்லாம் என் காலெல்லாம் அழுக்காகும், திரும்ப நான் கழுவணும். ஒரு சோம்பேறித்தனத்தின் தான ஒரு காரியம். நேசர் துவாரத்தின் வழியாக கையை விட்டு தான் அன்பை வெளிப்படுத்தி பார்க்குறாரு. அப்பையும் அந்த சகோதரி என்ன செய்யல, கேட்கல. நேசர் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஒரு புத்தியே வருது. இப்போ போய் என்ன பண்றா? கதவை திறக்கிறா, நேசர் இல்லை. அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறா, நேசர் போயிட்டார். அந்த வசனத்தை வாசிமா. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நேசரை தேடுனா, இப்போ என்ன, நேசர் என்ன ஆயிட்டாரு? போயிட்டார். அதே போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு வரப்போகிறார். நம்மளுடைய சோம்பலினால், நாம் ஆண்டவரை சரியாக தேடாததினால் கைவிடப்பட்டவர்களாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, காணப்படக்கூடாது. அவர் வரும் பொழுதே, நம்முடைய வீட்டு வாசலை தட்டும் போதே, நம்முடைய ஆண்டவர் கூப்பிடும் பொழுதே அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த சூலமித்தியால் அவள் நேசரை குறித்து எவ்வளவோ காரியங்களை வசனித்து பேசினாலும் அவளுடைய வாழ்க்கையில் அவள் எப்படி இருக்கிறா? சோம்பேறியா இருக்கிறதுனால, ஒரு நல்ல மணவாட்டியா இருக்க முடியாததுனால தன்னுடைய மணவாளனை அவ மிஸ் பண்றவளா காணப்பட்டாள். மணவாளனை ஒரு நாளும் நம்ம தொலைத்து விடக்கூடாது. ஆமேன். சோம்பேறிக்கிறதான ஒரு காரியங்கள், ஆண்டவரை தேட சோம்பேறித்தனம், ஜெபிக்க சோம்பேறித்தனம். இந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர், நீங்க கை தூக்க வேண்டாம், உங்க உள்ளத்துல வச்சு சொல்லி பாருங்க, அதிகாலையில எழும்பி ஆண்டவரை தேடுறவங்க இருக்கீங்க? யோசித்து பாருங்க. அதிகாலையில ஆண்டவரை தேடுறீங்களா? அதிகாலையில ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? தூங்கி அதிகாலை 7 மணி, அதிகாலை 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யோசித்து பாருங்க. காலையில எழுந்து கர்த்தரை துதிச்சு பாருங்க, காலையில எழுந்து தேவனை ஆராதிச்சு பாருங்க, காலையில அவருடைய சமூகத்தை பாருங்க. என் மனுஷங்களுக்கு நேரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி, கிச்சன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி, வெளியில உள்ளதான வேலைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, வாக்கிங் போறதுக்கு முன்னாடி இயேசுவை நீங்கள் முன்னிறுத்தி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்க முகங்கள் பிரகாசம் அடையும். எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? யோசித்து பாருங்க. அப்புறம் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம் வரணும். சோம்பேறித்தனம், ஜெபிக்க ஒரு சோம்பேறித்தனம், அதிகாலையில் எழும்ப ஒரு சோம்பேறித்தனம், வசனத்தை வாசிச்சா தூக்கம் வருது, கண்கள் சொக்கி போகுது. ஏன்? கனநித்திரை நாவி, சோம்பேறித்தனம், வசனத்தை ஏத்துக்க மனசில்ல, வசனத்தை கிரகிக்க முடியல, சோம்பேறித்தனம் உள்ளவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. அதுதான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு மேல போடப்பட்டிருக்கு. ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறா? சுறுசுறுப்பா இருக்கிறாள், இருட்டோட எழுந்திருக்கிறாளாம், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வராளாம், வேலைக்காரிக்கு காலையிலேயே படி அளக்கிறாளாம். ஆவிக்குரிய ரீதியை கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஆகாரம், வார்த்தையை எங்கேருந்து கொண்டு வரணும்? பரலோகத்திலிருந்து நம்ம கொண்டு வரணும், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கொண்டு வரணும். அது யாருடைய வேலை? ஒரு மணவாட்டியோட வேலை. காலையில எழுந்து என் கணவனுக்கு என்ன வார்த்தை, கணவன்மார்கள் இருந்தீங்கன்னா என் குடும்பத்துக்கு என்ன வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை, கர்த்தர் என்ன பேசுறாங்கிறத தூரத்திலிருந்து நம்முடைய ஆகாரத்தை நம்ம என்ன செய்யணுமா? கொண்டு வர வேண்டும். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். ஒரு சோம்பலான மனவாட்டியா இல்லாம சுறுசுறுப்புள்ளவளாய் நம் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட சுறுசுறுப்பை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய காரியத்தில் நம்ம உண்மையா இருக்கணும். ஆண்டவரை தேடி, ஆண்டவர் நம்மளை நோக்கி வரும் பொழுது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்.
வேலை இல்லாதப்ப ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பாங்க. வேலை வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே நீங்க 2வது, வேலை தான் முதல்ல. இல்ல, நம்முடைய குடும்பத்தை விட, வேலையை விட இயேசுதான் முதல்ல. ஆமென். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, உங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அடுத்து ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 2 விதமான மனவாட்டிகள் சொல்லப்படுகிறது. புத்தியுள்ள மனவாட்டி, புத்தி இல்லாத மனவாட்டி. புத்தி உள்ளவர்கள் அந்த எண்ணெயை கொண்டு போகிறார்கள், தீவட்டியையும் கொண்டு போகிறார்கள். புத்தி இல்லாதவர்களோ தீவட்டியை மட்டும் கொண்டு போறாங்க, எண்ணெயை கொண்டு போகல. ஆனால் அந்த எண்ணெயை கொண்டு வந்தவர்கள் திரும்பவும் மணவாளன் வருகிற சத்தம் கேட்கும்போது தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். நீங்க புத்தியுள்ள மனவாட்டியா? ஆண்டவருடைய சமூகத்திலே அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்களாய் உங்கள் ரட்சிப்பின் தீவட்டி எரிய நீங்க பிரயாசப்படணும். ஏமா, நான் 1970 ரட்சிக்கப்பட்டேன். அந்த ரட்சிப்பு அணைஞ்சு போயிடுங்க. நீங்க அபிஷேகம் பெற்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் அந்த விளக்கு எரியறதுக்கு, அந்த தீவட்டி எரியறதுக்கு அந்நிய பாஷையில பேசி அந்த அபிஷேகத்தில் நீங்க நிரம்ப 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 தான் உங்க தீவட்டி கொழுந்து விட்டு எரிகிறதாய் காணப்படும். ஆமென். இந்த நாளிலும் கூட நம்முடைய தீவட்டி கொழுந்து விட்டு எரியணும்னா அபிஷேகம் தேவை. ஒரு புத்தி உள்ள மனவாட்டிக்கு அபிஷேகம் தேவை. ஒரு குணசாலியான மனவாட்டிக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் தேவை. இந்த நாளிலும் ஒரு புத்தி உள்ள மனவாட்டியா இருக்கணும். புத்தி உள்ள மனவாட்டி, ஆயத்தமுள்ள மனவாட்டி, மணவாளன் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க? உள்ள போயிட்டாங்க. எண்ணெய் இல்லாதவங்க அப்பதான் எண்ணெய் வாங்க ஓடுறாங்க. கடைக்கு எங்க போறாங்க? சபைக்கு ஓடுறாங்க. இன்னைக்கு பரிசுத்தமா நான் அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, அப்ப அபிஷேகம் வேணும், ஆண்டோடைய அந்நிய பாஷை வேணும்னு சொல்லி அப்போ போய் அபிஷேகத்தை வாங்கிட்டு வரதுக்குள்ள மணவாளன் எங்க போயிட்டாரு? போயிட்டார். கதவை தட்டுறாங்க. நான் உங்களே அறியேன்னு சொல்லிட்டார். கதவை கத்திர என்ன செய்யல? திறக்கல. ஆயத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்முடைய ரட்சிப்புங்கிற தீவட்டியை கொழுந்து விட்டு எரிய அபிஷேகங்கிறதான ஒரு காரியம் நமக்கு தேவையா இருக்கு. அபிஷேகத்துல அனல் மூட்டப்படணும். அனல் குறையக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அனல் குறையக்கூடாது. தாவீதோட வாழ்க்கையை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல அவன் முதிர் வயதான பொழுது, அவன் அனல் குறைந்து போன பொழுது அபிஷாங்கிற ஒரு பெண்ணை கொடுத்தா கூட அவனுக்கு என்ன பண்ணலையா? அனல் உண்டாகலையா. ஆவிக்குரிய ரீதியா நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில தளர்ந்து போன சூழ்நிலைகளில் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா அனல் குறைஞ்சு போகக்கூடாது. இன்னும் நம்ம அனல் உள்ளவர்களாய் மாற அந்த அபிஷேகம் அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனவாட்டியின் அன்பு அகாப்பேங்கிறதான அன்பு. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களை காட்டிலும் நீ என் மீது அன்பு வைக்கிறாயான்னு கேட்கிறார். பேதுரு சொல்றார், ஆமாண்டவரை நேசிக்கிறேன். 2வது முறையும் கேட்கிறார், இவர்களிலும் நீ என் மீது அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரை நேசிக்கிறேன். 3வது முறை கேட்கிறார், இவர்களை காட்டிலும் இன்னும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். முதல்ல 2 கேட்கும்போது நீங்க யோவான்ல வாசித்து பார்த்தீங்கன்னா அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயான்னு சொல்லப்பட்டிருக்கும். 3வது தடவை நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். உன்னை பேதுரு துக்கப்பட்டு, ஆமாண்டவரே அது உமக்கே தெரியும் என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல் 2 தடவை அகாப்பே அப்படிங்கிறதான ஒரு அன்பு. அகாப்பே அதாவது கிரீக்ல அதை சொல்றாங்க. அந்த இடத்துல கிரீக் வேர்டு அகாப்பேங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சுயநலம் இல்லாத அன்பு, நிகரற்ற ஒரு அன்பு, தியாகமுள்ள ஒரு அன்பை கர்த்தர் அந்த பேதுரு கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ ஏற்கனவே 3 முறை மறுதளிச்சிட்ட, நீ இப்ப அந்த சுயநலம் இல்லாத அந்த தன்னிகரற்ற ஒரு விலையேற பெற்ற அன்பை நீ எனக்கு கொடுக்குறையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா பேதுரு ஆமாண்டவரேன்னு சொன்னது அது எப்படிப்பட்ட அன்புனா சகோதர அன்பா, சிநேகிதன் மேல கொடுக்குற அன்பா. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அந்த சிநேகித அன்பு எனக்கு வேண்டாம், அந்த சகோதரனுடைய அன்பு எனக்கு வேண்டாம். நீ எனக்கு எப்படிப்பட்ட அன்பை கொடுக்கணும்னா அகாப்பேங்கிறதான விலையேற பெற்ற ஒரு அன்பை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை கொடுக்குற வரைக்கும் கர்த்தர் விடலை. 3வது அன்பு தான் அகாப்பே அன்பு. ஆமாண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அந்த அன்பை நான் உமக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் மணவாட்டி திருச்சபை கொடுக்க வேண்டிய அந்த அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தினர் 19:7 வாசிங்கம்மா. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி
தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இந்த இடத்துல வந்திருக்கிற அவருடைய மனைவி சபையாகிய மணவாட்டி நம் ஆயத்தமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். சுகபோகத்துக்காக சிற்றின்பத்துக்காக ஒரு நாளும் மணவாளனை விட்டு விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தமுள்ள ஒரு மணவாட்டியாக, ஆண்டவரை எதிர்நோக்குகிற ஒரு மணவாட்டியாக, மத்திய ஆகாயத்திலே தேவன் வரும்பொழுது அவரை சந்திக்கிறதான ஒரு மணவாட்டியாக நம் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக.